இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் நாம் தியானித்து வருகிறோம் எவைகளில் பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி. எவைகளில் எல்லாம் நம்ம பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நம்முடைய சொற்களில நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும், நம்முடைய யோசனைகளில நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி தியானித்தோம். நம்முடைய நடத்தைகளில நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேலையில நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம் பணம் மற்றும் பொருட்களில் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். பணம் மற்றும் பொருட்களில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்படணும். அன்பானவர்களை, இந்த உலகத்துல இந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வருகிற சோதனை என்ன அப்படின்னா பணம், பொருள். இந்த பொருட்களின் மூலமாகவும் இந்த பணத்தின் மூலமாக தான் நமக்கு சோதனை அதிகமாக காணப்படுகிறது. நம்முடைய பொருட்களை அதிகமா நம்ம சம்பாதிக்கணும், பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி அநேக தவறான வழிகளில அநேகர் செல்லுகிறாங்க. இதனால பரிசுத்த குலைச்சலாய் காணப்படுகிறது. பணம் சம்பாதிப்பது தவறல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பது தவறல்ல. ஆனா அதை தவறான வழியில சம்பாதிப்பதும் தவறான செயல்களில் அந்த பணத்தை செலவழிப்பதும் தான் பரிசுத்த குலைச்சலாய் காணப்படுகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மத்தேயு 6:24 உலக பொருளுக்கும் தேவனுக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது, உலகத்துக்கும் இரண்டு எஜமான்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது, ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ உலக பொருட்கள் மேல நம்ம முழு கவனத்தையும் அதன் மேல முழு அக்கறையும் வைத்திருந்தோம் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ முடியாது, ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல நம்ம ஈடுபட முடியாது அப்படின்னு தான் நம்ம இந்த நாள்ல சிந்திக்க போகிறோம். இந்த பணம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தியானித்தது போல இந்த அனனியா சப்பிரால் என்ன செய்தாங்க, அந்த பணத்தை வஞ்சித்து வைத்தார்கள். அவருடைய சொத்தை வித்து அவருடைய பணத்தை வஞ்சித்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மல்கியால ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதனால என்ன வஞ்சித்தீங்க, உங்களுடைய காணிக்கைகளினால என்ன வஞ்சித்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நம்முடைய பொருட்களினால நம்முடைய பணத்தினால நம்ம ஆண்டவரை வஞ்சிக்கிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இவங்க இந்த பணத்தை ஒழித்து வைத்து பொய் சொன்னதுனால சாபத்துக்குரியவர்களாய் மாறினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த பொருட்கள் மேல நம்முடைய கண்ணு போச்சு அப்படின்னா நம்முடைய அபிஷேகம் போச்சு. இந்த ஃபாதர் கூட ஒரு அழகான பாட்டு பாடுவார், பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம், ஆடை மேல கண்ணு போச்சுன்னா அம்போதான் உன் அபிஷேகம், காத்துக்கொள் காத்துக்கொள், நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். அப்ப ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருக்கிறாரு, ஆண்டவர் நம்மை வேறுபடுத்தி வைத்திருக்காரு, நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய கண்கள் பணத்தின் மேலும் பொருட்களின் மேலும் உலக ஆசைகளின் மேலும் போகும்போது நம்முடைய அபிஷேகத்தை பரிசுத்தத்தை இழந்து போகிறவர்களாகவும் நம்முடைய நித்தியத்தை இழந்து போகிறவர்களாகவும் காணப்படுகிறோம். ஆண்டவர் எச்சரிக்கிற காரியம் என்ன, பணம் தேவைதான், ஆண்டவருடைய காரியங்களுக்கு அதை நம்ம செலவழிக்கிறோமா, இல்ல அந்த பணத்தின் மூலமாக இன்னும் அதிகமான பாவத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? பணத்தின் மோகத்தினால அநேகருக்கு என்னன்னா பண அதிகாரத்தினால மற்றவர்களை அதிகார தோரணையில் நடத்துவாங்க, மற்றவங்களை அடிமை போல நடத்துவாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை அடிமைப்படுத்துகிறவர்களாக வார்த்தைகளினால காயப்படுத்துகிறவர்களாக காணப்படுவாங்க. இது உண்மையிலே சாபத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படும். ஒருவேளை அந்த காலத்துல அவங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யம் அதிகமாய் இருந்தது போல காணப்படலாம். ஆனா அப்படி சந்ததிகளை நம்ம பார்க்கும்போது அது உண்மையிலே சாபத்துக்கு எதுவானதாய் காணப்படும். முன்னோர்களின் சாபம், முன்னோர்களின் வார்த்தை, அந்த பணத்துல பண அதிகாரத்தினால செய்த தவறுகள் எல்லாம் அவருடைய சந்ததியை பாதிக்கும், அவருடைய சாபமான காரியங்களை அவங்களுக்கு கொண்டு வரும். அதனால நம்முடைய காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை சம்பாதித்து வைக்கிறோம், நம்முடைய பொருட்களையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் அதிகமாய் ஓடி அந்த சாபத்தை சம்பாதிக்கிறோமா அப்படின்றத கொஞ்சம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அடுத்ததாக பணத்துல பரிசுத்தமா இருக்கணும். இந்த சகேயுடைய வாழ்க்கையில எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா சகேயும் ஒரு ஆயக்காரன். அவன் அநியாயமா என்ன செஞ்சான், பணத்தை சம்பாதித்தான். அநியாயமாய் சம்பாதித்த பணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்த பின்பதாக அவன் என்ன செய்யறான், அவனுடைய பாவங்களை அறிக்கிடும் போது இதெல்லாவற்றையும் நான் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன், நான் என்னுடைய ஆஸ்தியில பாதியை நான் ஏழைக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பணத்தை அவன் பரிசுத்தமாய் மாற்றுகிறான். அவன் பாவமான வழியில சம்பாதித்த பணத்தை கூட அவன்
பரிசுத்தமாய் ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்ததுனால அவன் மீட்பை பெற்றான், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. பரிசுத்தமானவருடைய கையில இருக்கிற பணம் சுவிசேஷத்தை விதைக்கிறதற்கு ஒரு விதையாய் காணப்படுகிறது. நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய பண பொருட்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு அது உபயோகப்படுத்துகிறதாய் காணப்படுகிறதா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல நாம் ஏதோ ஒரு கடமைக்காக நம்ம ஊழியத்துக்கு செலுத்துகிறவர்களாக அல்ல, உண்மையான மனம் திரும்புதலோடு செலுத்துகிற பணமே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒருவேளை நிறைய பணம் இருக்கு, அதனால நான் நிறைய ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது அல்ல, பரிசுத்தமான இருதயத்தோடு நம்முடைய பணத்தை ஊழியங்களுக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அந்த சோதோம் ராஜா என்ன சொல்றான், இந்த ஜனங்களை கொடும், நான் இந்த பொருட்கள் எல்லாம் வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் அதை மறுக்கிறான். நீர் கொடுத்து நான் ஐஸ்வர்யவானே ஆக்கினேன் அப்படின்னு நீ சொல்லாதபடிக்கு ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறான். அநேக நேரங்கள்ல நாம் எப்படி பணத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம், பொருட்களை வாங்குகிறோம் அப்படின்றதுல மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த பொருள், அந்த பணம் நம்ம வீட்டுக்கு எந்த சோர்ஸ் மூலமாக வந்தது அப்படின்றதுல மிக கவனமாக இருக்கணும். அதுல ஒரு பரிசுத்தம் காணப்படும். ஒருவேளை மனுஷன் கொடுக்கிற பொருள் அது கெட்டு போகிறதா காணப்படுதானா, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறவராய், ஐஸ்வர்யத்தை தருகிறவராய் காணப்பட்டால் அது மிகுந்த ஆசீர்வாதமானதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் காணப்படும். அடுத்தது பொருட்களில் தாராளம். ஒரு ஏழை விதவை 2 காசை காணிக்கை போடுகிறாள். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரை காட்டிலும் இவள் அதிகமா என்னச்சுதா காணிக்கை கொடுத்தா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த இடத்துல நிறைய ஐஸ்வர்யவான்கள் அநேக பணங்களை கொடுத்தாங்க, அநேக ஆயிரங்களை ஒருவேளை கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்கள கம்பேர் பண்ணும்போது இந்த 2 துட்டு போட்ட விதவையின் காணிக்கை பெரிதாக பேசப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையே அதுதான், 2 காசு தான் அவளுக்கு வாழ்க்கையே. அவள் அந்த ஜீவனத்துக்கு உண்டானவைகளை எல்லாம் ஆண்டவருக்காக கொடுத்ததுனால அதிகமாய் பேசப்படுகிறாள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிறதான காரியம் எப்படி காணப்படுகிறது என்ற நிறைய இருக்கு, அதனால நான் ஏதோ கொடுக்குறேன் அப்படின்னு யோசிக்கிறோமா, இல்ல உண்மையான என்னுடைய காரியங்களை நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படின்ற காரியங்களை நம்ம கொடுக்கிறோமா? ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. பர்னபா ஆறுதலின் மகன், அவன் என்ன செய்யறான், அவனுடைய சொத்தை வித்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைக்கிறான். அது தேவாலயத்துக்கும் ஆண்டுடைய சித்தத்துக்கும் அவருடைய சுவிசேஷத்துக்கும் அது உதவிகரமா இருந்தது. நம்முடைய பணம் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அது ஆண்டவருடைய சித்தத்துக்கு உரியதாய் அது செலவழிக்கப்படுகிறதா, ஆண்டவருக்கு உரியவர்களுக்கு நம்ம கொடுக்கிறோமா, அந்த உண்மையில அந்த பணத்தின் மூலமாக சுவிசேஷம் விதைக்கப்படுகிறதா அப்படின்ற எண்ணத்தை நம்ம பார்த்து அந்த இடங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அதற்குரிய பிரதிபலன், ஆசீர்வாதம் இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு உண்டு. ஒரு புகழ்பெற்ற தொழிலதிபர் இருந்தாராம். அவர் 17ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்து வந்தார். அவருடைய வருமானத்துல அவர் 90% ரூபாயை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தாராம். 10% மாத்திரமே அவருக்காக வைத்து கொண்டாராம். ஆனா அவர் என்ன சொல்றாராம் அப்படின்னா, நான் கொடுத்ததை விட ஆண்டவர் எனக்கு அதிகமா கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றாராம். அப்போ அவருடைய வாழ்க்கையில 90% ரூபாயை கொடுத்தா கூட அந்த 10% ரூபாயே அவருக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா காணப்படுகிறது. நாம் ஆண்டவருக்காக எப்படி கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நமக்கு போக தேவைக்கு போக நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நம்ம எண்ணம் கொள்கிறவர்களா இருக்கோமா? இல்ல நான் ஆண்டவருக்காக இதெல்லாம் செய்வேன், இதை போக உள்ளதை வச்சு நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டுகிறேன் அப்படின்னு நீங்க ஒருவேளை கொஞ்சம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணினீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா மட்டற்ற ஆசீர்வாதம், எண்ணிக்கைக்கு அடங்காத ஆசீர்வாதம் ஆண்டவர் உங்களுக்கு அளவில்லாமல் கொடுப்பார். ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்ம உண்மை உள்ளவர்களாக, பணத்துல பொருள்ல நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுகிறோம். அநேக நேரங்கள்ல பணத்தை நான் சம்பாதிப்பது எப்படி, இன்னும் என்னுடைய பணத்தை பெருக்குவது எப்படி அப்படின்னு யோசிப்பதை காட்டிலும் ஆண்டவருக்காக நம்முடைய பணத்தை நம்ம செலவழித்து பார்த்தோமானால் இன்னும் அதிகமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் பலத்தை கொடுப்பார். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு மிகுந்த சமாதானமாகவும் நம்முடைய சந்ததிகளுக்கு ஆசீர்வாதமானதாகவும் மாறும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த பணத்திலையும் இந்த பொருட்களிலும் நாம் பரிசுத்தமாய் வாழணும், அதற்கு ஆண்டவருடைய துணை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். எங்கள் வாழ்க்கையில நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறேன். எங்களுடைய தேவைகளை நீர் அன்றன்று ஆண்டவரே ஆச்சரியப்படத்தக்க விதமாய் சந்தித்து வருகிறீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பண பற்றாக்குறையில கூட அநேக நேரங்களில் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிறத நாங்கள் யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். எங்களுக்கு பணம் அதிகமாக வந்த பிறகு நான் நிறைய பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளை நீர் சீர்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற காரியம்
காரியங்கள்ல நாங்க உமக்கு வைராக்கி ஆண்டவரே உதாரத்துவமாய் ஆண்டவரே எங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் கொடுக்கும்போது ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பணத்தின் மேல ஆண்டவரே நாங்கள் கண் வைக்காதபடி, பொருட்கள் மேல கண் வைத்து பரிசுத்தத்தை இழந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் அநேக பணங்களை நாங்கள் ஊழியங்களுக்கு கொடுக்கிறோம், ஆலயத்துக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த தவறான வழியில சம்பாதித்த பணங்களை அப்படி கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளும்படியான கிருபையை கட்டளையிடுங்க. எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க. நீர் பரிசுத்தர், நாங்கள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருக்கணும்னு விரும்புறீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் எல்லா காரியங்களிலும் பரிசுத்தமாய் நாங்கள் விளங்கும்படியாக எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்கிறோம். துதி கன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறேன். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை